அண்மைச் செய்தி. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற வரும் 29ஆம் தேதி வரை கெடு விதித்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மருத்துவம் உள்ளிட்ட எந்த தேவைக்கு இந்தியா வந்திருந்தாலும் உடனடியாக பாகிஸ்தானியர்கள் வெளியேற மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசின் உத்தரவை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குடியுரிமை அதிகாரிகள் தகவலின்படி தமிழ்நாட்டில் பாகிஸ்தானியர்கள் 200 பேர் வரை இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானியர்கள் 200 பேரையும் கண்டறிந்து நாட்டை விட்டு வெளியேறுமாறு போலீசார் அறிவுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் சரவணன். சரவணன், விவரங்கள். ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் என்னும் இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா கடுமையான ஒரு நடைமுறை அணுகுமுறையை பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னெடுத்து வருகிறது. அதன் முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் முக்கியமான ஒரு உத்தரவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதை செயல்படுத்தும் விதமாக குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக எத்தனை பேர் சமீப காலமாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு விசாக்கள்ல தொழில் விசா மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கு என அல்லது சுற்றுலா போன்றவற்றிற்காக பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. அதன்படி தமிழகத்திலும் எவ்வளவு பேர் பாகிஸ்தானியர்கள் தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை காவல்துறை மூலமாக குடியுரிமை பிரிவு அதிகாரிகளுக்கு கேட்கப்பட்டிருந்தது. இதுல பெரும்பாலும் தமிழகத்துல மருத்துவ சிகிச்சைக்காக பாகிஸ்தானியர்கள் அவ்வப்போது வந்து செல்கிறார்கள். அதன்படி சமீபத்தில் மட்டுமே ஒரு 200 பேர் பாகிஸ்தானியர்கள் தமிழகத்துல இருப்பதாக இந்த குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை ஒரு 27 பொதுவாக இந்த தொழில் நிமித்தமாக வரக்கூடிய அந்த விசாக்களில் வந்திருப்பவர்கள் எல்லாம் 27ஆம் தேதிக்குள் அவர்கள் வெளியேற வேண்டும். அதே போன்று மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருப்பவர்கள் 29ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் இருக்கிறது என்பதனால அவர்களை குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை, அதாவது இங்கே வரக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்கள் போன்ற அனைத்து விவரங்களுமே குடியுரிமை பிரிவு அதிகாரிகளிடம் இருக்கும். ஒரு பக்கம் ஐபி உள்ளிட்ட இந்த உளவு பிரிவினர் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையும் தற்பொழுது இதில் இறங்கி விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள், எங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள், மருத்துவ சிகிச்சைக்காக வந்தால் எந்த மருத்துவமனையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதுவும் முக்கியமான மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் செல்கிறதா, எவ்வளவு நாட்கள் அந்த மருத்துவ சிகிச்சை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போன்ற விவரங்களையும் காவல்துறையும் அதே போன்று குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் இது சேகரிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களுக்கே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் 27 மருத்துவ சிகிச்சைக்காக வந்தவர்கள் 29ஆம் தேதி, மற்ற தொழில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வந்திருப்பவர்கள் 27ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்பிலும் கூறப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் அதில் யாரேனும் ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அவர்கள் வழக்கமாக தங்கக்கூடிய இடத்தில் அல்லது அவர்கள் கொடுத்த முகவரியில் தங்கியிருக்காமல் வேற எங்கும் இல்லை என்ற விவரங்கள் இருந்தால் அவர்களை காவல்துறை மூலமாக தேடி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரித்து அவர்களை வெளியேற்றுவதற்கும் திட்டம் இருப்பதாகவும் குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இதில் தேவைப்பட்டால் மட்டுமே காவல்துறையை வைத்துக் கொண்டு அவற்றை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பெரும்பாலும் அவர்களுக்கான உத்தரவுகள் வெளியேறுவதற்கான உத்தரவுகள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படும், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கே கொடுக்கப்படும் என்று குடியுரிமை பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.